கங்கா வந்து டென்ஷனாக வீட்டுக்கு வரதை பார்த்துட்டு வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் என்னடி ஆச்சு அப்படின்னோடனே, அதான் நீ சொல்லி அமிச்சல அதே மாதிரி நடந்துச்சு, லோன் எதுவும் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு சரிடி விட்ரி, இதுக்காக ஏடி இவ்வளோ டென்ஷன் ஆகிற, வேறு என்ன பண்ணுறது, இவர் வச்சுட்டு போனால் இவருக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது, நான் என்ன தான் பண்ண போடுறோம் தெரியல, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாங்க. உடனே வந்து குமரன் வந்து சரி கவலைப்படாதீங்க, நான் கண்டிப்பாக இந்த பிரச்சனை தீர்க்கிறேன். என்னத்தை பிரச்சனை தீர்க்க போகிறீங்க நீங்கள், உங்களால் பிரச்சனை தான் அதிகமாகுது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. உடனே வந்து இல்லை, எப்படியாவது வந்து அந்த ஆர்டர் கொடுத்தவர்கிட்ட நான் உண்மையை சொல்லி எப்படியாவது அந்த ஆர்டர் வாங்கி தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, குமரன் வந்து அங்கேருந்து கிளம்புறாரு. அடுத்து வந்து அந்த ஆர்டர் கொடுத்தவர் இடத்துக்கு கரெக்டாக போயிடுறாரு. அங்கே போயிட்டு இந்த மாதிரி அவரை பார்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னே, அதெல்லாம் பார்க்க முடியாது, அப்பாயின்மெண்ட் இல்லாமல் அவர் யாரையுமே பார்க்க மாட்டார் அப்படின்னோடனே, இல்லைங்க நான் காத்துட்ருக்கேன், அவர் எப்போ வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே காத்துட்ருக்காரு. எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க, அங்கே இருக்கிறவங்க போக மாட்டேங்கிறார் குமரன், அவர் எப்படியாவது பார்த்துட்டே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நிற்கிறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, வந்து நம்ம காவேரியும் வந்து விஜயும் வந்து போயிட்டுருக்காங்க. அப்போ வண்டியில் போயிட்டுருக்கும்போது, சரிங்க உங்கள் ஃபார்ம் ஹவுஸ் எப்படி இருக்கும் ஏது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே வராங்க. நீ அமைதியாக இருக்கியா, எப்போ பார்த்தாலும் பேசிகிட்டே இருப்பியா, உனக்கு ஒரு வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்னங்க இது, நீங்கள் தான் சும்மா வரீங்க, நானும் பேசக்கூடாதுன்னா எப்படி பாட்டெல்லாம் கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு அனுப்புகிறேன், அமைதியாக வரியா, உன் டென்ஷன்லேருந்து விடுபடுறது நான் போகலான்னு நினச்சேன், இப்போ மறுபடியும் உன் டென்ஷனா அப்படின்னு சொல்லிட்டு சமையல் டென்ஷன் ஓவராக தான் பண்ணுறீங்க அப்படின்றாங்க. அடுத்து ஃபார்ம் ஹவுஸ் போகிறாங்க. ஃபார்ம் ஹவுஸ் சூப்பராக இருக்குங்க. ஏங்க ஃபார்ம் ஹவுஸே வந்து இப்படி இருக்கே, உங்கள் வீடோடு பெருசாக இருக்கும் போல் இருக்கே, சூப்பராக இருக்குங்க, எப்படிங்க இப்படிலாம் வச்சுருக்கீங்க, ரெஸ்ட் எடுக்க இங்கே வருவீங்க, நார்மலாக இருக்கும்போது அங்கே இருப்பீங்களா, எங்களுக்கெல்லாம் வீடு ஒரு வீடு இருக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது, இதில் உங்களுக்கு 2 3 வீடு, எல்லா நேரம் தான் நானும் பேசிகிட்டே இரு, உனக்கு ஒரு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. உள்ளே போயிட்டு எல்லாமே வந்து பார்க்குறாங்க. காவேரி ரொம்ப வந்து சந்தோஷப்படுறாங்க. செம்மையாக இருக்குங்க, உண்மையிலே சொல்கிறேன், ரெஸ்ட் எடுக்க ஏற்ற பிளேஸ் தாங்க, சூப்பராக வச்சுருக்கீங்க, இங்கே ஸ்விம்மிங் ஃபூலாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்காங்க. எப்படிங்க இப்படிலாம் இவ்வளோ அளவு சூப்பராக இருக்குது அப்படின்னோடனே, ஒரு இடத்துக்கு காவேரி வந்து அங்கேருந்து போகிறாங்க. பார்த்தா அங்கே ஒரு இடம் இருக்குது. அதை பார்த்துட்டு காவேரி வந்து எங்க என்னங்க இதெல்லாம் மறைச்சி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க போகிறாங்க. தொடாதன்றாரு. அப்படியே வந்து ஓப்பன் பண்ணிடுறாங்க. உனக்கு அறிவு இருக்கா, எதுக்காக இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. எதையுமே கை வைக்க விட மாட்டேங்கிறீங்க, எது கை வச்சாலும் வந்து வந்து பிடிங்கி வச்சிடுறீங்க, அப்போ நான் எதுக்கு தான் இங்கே வந்தேன், நானும் அவனை வர சொன்னேன் அப்படின்றாரு. என்னங்க இது அநியாயமாக இருக்குது, எதையுமே கை வைக்கக்கூடாது, எல்லாமே உங்களுதுன்னா அப்போ என்னோடது என்ன தான், உன்னோடது ஒன்றும் கிடையாது புரியுதா அப்படின்றாரு. உடனே வந்து குளிக்க போகிறாரு. அப்போ காவேரி என்ன பண்ணுறாங்க, என்னத்தை மறைச்சாரு, உடனே ஓடி போய் வாங்கினாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் பார்க்குறாங்க. பார்த்தா அதில் நிறைய ஃபோட்டோகிராஃப்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து நிறைய திங்ஸ்லாம் இருக்குது. அதை பார்த்து அதிர்ச்சி, ஓ இது வந்து பழைய லவரோட ஃபோட்டோஸ், அந்த இது வாப்பா சூப்பராக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எடுத்து பார்த்துட்ருக்காங்க. கரெக்டாக விஜய் அங்கே வந்துடுறாரு. விஜய் பார்த்துட்டு எதுக்கு இதெல்லாம் எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு சமைய திட்டுறாரு. அப்போ காவேரி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், எனக்கு தான் எல்லா உண்மையும் தெரியும்ல, சரி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சொன்னால் தான் நான் எப்படி நீங்கள் அவங்ககிட்ட பழகுனீங்க அதெல்லாம் சொல்லலாம்ல அப்படின்னோடனே, இப்போ என்ன தெரிஞ்சுக்கணும் உனக்கு அப்படின்றாரு. ப்ளீஸுங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகே இப்போ நான் உனக்கு சொல்லணுமா அவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் வந்து விஜய் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து விரும்பினது, அதுக்கப்புறம் வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணது எல்லாத்தையுமே சொல்கிறாரு. அதை கேட்டு காவேரி வந்து அப்படியே உருகியே போகிறாங்க. அப்படியே வந்து கேட்டுட்டு காவேரி வந்து தூங்கி போயிடுறாங்க. அடுத்து வந்து விஜய் வந்து காவேரி எழுப்புறாரு. ஆனால் காவேரி எழுந்துக்கல. அதுக்கப்புறம் விஜய் வந்து சரி ஓகே வா அப்படின்னு சொல்லிட்டு அவரே கூட்டின்னு போயிட்டு அப்படியே வந்து படுக்க வைக்கிறாரு. காவேரி வந்து க்யூட்டாக வந்து பேசுறது, அவர்கிட்ட பழக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது, அதெல்லாம் பார்த்து மெய்மறந்து போகிறாரு. எப்படி காவேரி உன்னால் மட்டும் இவ்வளோ சந்தோஷமாக இருக்க முடியும், எனக்கு வந்து மனசில் அது உறுத்திக்கிட்டே இருக்குது, ஆனால் நீயும் வந்து லவ் பண்ணியிருக்க, அதை பிரிஞ்சு வந்திருக்க, ஆனால் அந்த வழி கொஞ்சம் கூட தெரியாமல் எப்படி உன்னால் இருக்க முடிஞ்சது, உண்மையிலே உன்னை பார்த்தா எனக்கு வந்து ஒரே பொறாமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காவேரியை பார்த்துட்ருக்காரு. காவேரி லைட்டாக வந்து அப்படியே அசைகிறாங்க. சரி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுக்க வைக்கிறாரு. அடுத்து வந்து காவேரியை பார்த்துட்டு விஜயும் தூங்கி போகிறாரு. இது முடியுது.